வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்சி மாநாடு தான். அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அந்த மாநாடு ஐஎன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த ஐஎன்சி பற்றி உங்களுக்கு நிறைய பேர் வந்து அந்த காலம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, தென் வந்து லீடர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, தென் இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு இயர் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, க்ரானாலஜிக்கலாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் நான் இன்றைக்கி சொல்லப்பட்ட ட்ரிக்ஸில் செம்ம ஈஸியாக வந்துட்டு யார் லீடர், அந்த ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சு, தென் எந்த இயர் நடந்துச்சு, அது எல்லாமே எந்த பிளேஸில் நடந்துச்சு அப்படின்ற பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் எப்படி பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்சி பொறுத்த வரைக்கும் 3 விதமாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிதவாதிகள், அப்புறம் தீவிரவாதிகள் காலம், அப்புறம் காந்தியின் காலம். ஸோ மிதவாதிகள் காலம் அப்படின்னும் போது 1885, அதாவது ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணுற காலத்துலேருந்து 1905 வரைக்கும் ஸ்பிளிட் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து மிதவாதிகள் காலம். ஸோ அப்போ ஃபுல்லுமே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபாலகிருஷ்ண கோகலேயோட எண்டு வரைக்குமே என்ன ஆகும்னா ஃபுல்லுமே மிதவாதிகள் பற்றி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த 1905 லாஸ்ட்டாக கோபாலகிருஷ்ண கோகலே வந்துட்டு ஹெட்டாக இருப்பார். ஸோ அப்போ என்னென்னா 1885 வந்து மிதவாதிகள் உங்களுக்கு தெரியும் யார் யாருன்னு சொல்லிட்டு. தீவிரவாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1905 வரைக்கும் அதாவது மிதவாதிகள் முடிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் தீவிரவாதிகளோட காலம் 1906லேருந்து 1916 வரைக்கும், அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் இருப்பாங்க. அப்புறம் 1917 கிட்ட நீங்கள் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேதார் சத்தியாகிரகம், அந்த அலகாபாத் மில்லியன்ஸ், அப்போ அந்த உங்களுக்கு அந்த காலகட்டம் தெரிஞ்சிடும். ஏன்னா 1915களில் காந்தியடிகள் வந்து ஆஃப்ரிக்காலேருந்து இங்கே வந்துடுறாரு. ஸோ அப்போ அவருடைய காலகட்டம் தெரியும். ஸோ அப்போ அவருடைய சம்மந்தப்பட்டவர்கள் தான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த கூட இருந்த அந்த கான்டெம்பரரியாக இருந்தவங்க மட்டும்தான் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரூலராக அந்த ஹெட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கோங்க, மிதவாதிகள் 1885லேருந்து 1905 சூரத் ஸ்பிளிட் வரைக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடு உருவான அப்போலேருந்து. தீவிரவாதிகள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் 1906லேருந்து ஹோம் ரூல் மூமெண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் காந்தியோடைய காலம், ஓகே, காந்திய நேரான்னு சொல்லுவாங்க, 1917லேருந்து 1947, அதாவது இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இயர் கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ மிதவாதிகள் காலம் பார்ப்போம். ஸோ மிதவாதிகள் வந்து என்ன பண்ண நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆங்கிலேய அரசிடம் மனுக்கள், கோரிக்கைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் அரசியல் சீர்திருத்தங்களை பெற முயற்சித்தார்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தீவிரவாதிகள்லாம் தெரியும் யார் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ பாரதியார் உட்பட எல்லாமே வந்து தீவிரவாதிகளில் தான் வருவாங்க. அவங்க எல்லாமே என்ன எப்படி இருப்பாங்க, தீவிரவாதிகள் அப்படின்போது அந்த சைடில், அதாவது நார்த் சைடில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னா நேதாஜிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் பிளட் கொடுத்தா நான் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறேன், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு போரால் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த மிதவாதிகள்லாம் வந்து மனுக்கள் கொடுத்து, கோரிக்கைகள் கொடுத்து, அவங்களுக்கும் இது ஆகக்கூடாது பிரிட்டிஷார்ஸ்க்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணோம். ஓகேங்களா? 2 பேர்த்துக்குமே தேவை வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தா சுதந்திரம் தான். ஆனால் 2 பேரும் டீல் பண்ணுற விதம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ முதல்ல பாருங்கள், எங்கே அப்படின்னு பார்த்தா பம்பாய், அப்புறம் கல்கத்தா, அப்புறம் சென்னை. ஓகேங்களா? ஸோ தற்போதைய பம்பாய் தான் இந்த பாம்பேன்னு சொல்லுவோம், இப்போ வந்து மும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. 1885 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1885 யார் வந்துட்டு உமேஷ் சந்திர பானர்ஜி, அதாவது WC பானர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. இல்லைனா 1885 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இயர் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணோடனே பேன் பண்ண மாட்டாங்க. ஸோ பானர்ஜி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்கட்டா, BCMன்னு சொல்லுவாங்க. BCM, ABC உங்களுக்கு வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்த்துருப்பீங்க. B ஃபார் பாம்பே, அதே போல் C ஃபார் கல்கத்தா. நெக்ஸ்ட்டு சென்னைக்கு வந்துட்டு M ஃபார் மெட்ராஸ் தான். அப்போதே மெட்ராஸ் இருந்தது, தற்போது சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ BCM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய பேராக ஞாபகம் வச்சுக்கோங்க. புது பேர் இருந்தால் இப்போ சென்னைக்கு C தானே வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆகையால் வந்து பழைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. ஸோ மொத்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க, அதாவது பிரதிநிதிகள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 பேர். WC பானர்ஜி. ஸோ முடிஞ்சு. அதுக்கப்புறம் எங்கே அப்படின்னு சொன்னால் BCMஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமே என்ன ஆகுதுன்னு பார்த்தா தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்திய தேசிய சங்கமோட காங்கிரஸில் வந்து ஒரு இணைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேச சங்கத்தை வந்து ஐஎன்சியில் வந்து இணைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கிராண்ட்மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவுடைய மூதாதையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாத்தா என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து எனக்கு மனுக்கள்லாம் கொடுத்து நீங்கள் வந்துட்டு எதுவுமே நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு கல் எடுத்து அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுக்கள், ஓகே, மனுக்கள் அப்படின்னா கல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தாத்தா, ஓகே, தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இப்போ இந்த இந்திய தேசிய சங்கம் வந்து காங்கிரஸோட இணைக்கப்படுது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்க கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் சங்கம் ஐஎன்சி கூட எப்போ இணைக்கப்பட்டாங்க, எந்த டைம் தலைவராக இருந்தவங்க யார், எந்த இயரில், எந்த மாநாட்டில் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1887 உங்களுக்கே தெரியும் முதல் முஸ்லீம் தலைவர் பத்ருதீன் தியாஜி அவர் தான். ஸோ சென்னை. இது எப்படி
நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் மேக்ஸிமம் கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்துயிசம் பெருசாக வந்து ஒரு கலவரம்லாம் வந்து பெருசாக பண்ண மாட்டோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், இப்போ ஒரு விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி வந்தால் அந்த முஸ்லீம்ஸும் சரி, கிறிஸ்டியன்ஸும் சரி, அவங்க குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த கிருஷ்ணர் வேஷம் அந்த மாதிரி போடுவாங்க. அதே போல் இங்கே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி அந்த மாதிரி வேஷம் போடுவாங்க. நம்ம ஹிந்துஸ்க்குலாம் வந்து கிறிஸ்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே போல் வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்டில், முஸ்லீம் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி வந்து வேஷம் போடுவாங்க. ஸோ அந்த ஒத்துமை வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம தமிழகத்தில் சென்னையில் தான் அந்த ஒத்துமை இருக்கும். ஸோ வந்து சென்னையில் தான் முதல் முஸ்லீம் பத்ருதீன் தியாப்ஜி வந்து இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் கண்டினியூட்டாக 4 வருஷம் வருங்க. ஓகேங்களா, 4 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 சில ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் சொல்கிறேன், ரொம்ப எல்லாத்தையும் படிக்காதீங்க. ஸோ 85, 86, 87, 88 4 வருஷம் கண்டினியூஸாக வரும். ஸோ அதான் பிசிஎம் ஏபிசின்னு வரும். ஓகேங்களா, அந்த ஏ வரைக்கும் நம்ம பார்த்தல. பிசி வந்து தேவையில்லை, அவ்வளோ இம்பார்ட்டன் இல்லை. ஸோ 1888 அதில் வந்து யார் தலைவராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூல். இவர் காங்கிரஸ் முதல் ஆங்கிலேய தலைவர். ஸோ அதை மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் பத்ருதீன் தியாப்ஜி சென்னையில் வராரு, அலகாபாத்தில் வந்து இருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, ஜார்ஜ் யூலே வந்து ஒரு ஆங்கிலேயராக இருக்காங்களா, அப்போ வந்து ஒரு ஹோலி பிளேஸ், யூலே அப்படின்றது ஹோலி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹோலி பிளேஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத், ஏன்னா அங்கே அல்லா இருக்காரு. ஸோ அலகாபாத் ஹோலி கனெக்ட் ஆயிடுச்சிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 1896 இந்த கல்கத்தாவில் மட்டுமே நிறைய மாநாடுகள் நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது 4 வரைக்கும் முடிச்சுக்கோங்க. இன்னும் மிதவாதிகள் தான் போயிட்டுருக்கு. ஸோ 1896 பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடக்குது. தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹீம்துல்லா சயானி அப்படின்றத தலைவராக இருக்காரு. இந்த மாநாட்டில் முதலாக வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டது. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு 6 இருக்குது பார்த்தீங்களா, 6 ரிவன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த 6ல் இல்லை 96 படம் கூட நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 1996 வராது. ஸோ 1896 தான். ஸோ 96 படத்தில் ரஹ்மான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்றுல கல்லை தூக்கி போட்டு வந்தே மாதரம் அப்படின்ற பாட்டு கம்போஸ் பண்ணுறார். ஓகேவா, வந்தே மாதரம். ஓகே, 96 படத்தில் ரஹ்மான், அதாவது 6ன்றது ரஹ்மான், கல்கத்தான்றது கல்லை தூக்கி போட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்ற பாட்டை வந்துட்டு பாடுறாரு. ஸோ ரஹ்மான் ரஹ்மான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இசைப்பு. ஸோ ரஹீம்துல்லா சயானி. ஸோ உங்களுக்கு கேட்கும் போது ஆக்சுவலாக நான் ரொம்ப பெரிய ஷார்ட்கட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிவைஸ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ மிதவாதிகளோட லாஸ்ட் மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905. உங்களுக்கே தெரியும் அது என்ன மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வதேசி இயக்கத்துடைய தீர்மானம் வந்து இந்த மாநாட்டில் தான் கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்வதேசி இயக்கத்துடைய தீர்மானம் இந்த மாநாட்டில் தான் கொண்டு வராங்க. ஸோ 1905 எப்படின்னு நம்ம வச்சுக்கிங்கன்னா 5. ஓகேயா, 5 ஓகேன்னா பஞ்சி. ஸோ பஞ்சினா பனாரஸில் வந்து என்ன ஃபெமிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரீஸ்லாம் ஸோ அப்போ காட்டன் சாரீஸ்லாம் வந்து 5 பஞ்சி இந்த ரைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இயரும் ஞாபகம் இருக்கும். ஸோ பஞ்சு வச்சு நிறைய பனாரஸில் வந்து சாரீஸ்லாம் வந்து நெய்வாங்க அப்படின்ற அந்த சாரீஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு வந்துட்டு போர்த்துவாங்க, ஷால்வை மாதிரி போர்த்துவாங்க. கிருஷ்ணருக்கு போர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எப்படி சுதேசின்றது என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூளம்லாம் ஏற்றுவாங்க. சுதேசிக்கு சூளம். ஓகேங்களா, ஸோ 1905க்கு பஞ்சு. ஸோ பஞ்சை வச்சு பனாரஸில் வந்து ஒரு நெய்கிறாங்க, ஒரு நூல் ஏதாவது நான் வச்சுக்கோங்க, ஒரு புடவையோ ஷால்வையோ நெய்கிறாங்க. அதை நெய்ந்து கிருஷ்ணருக்கு போடுறாங்க. கிருஷ்ணருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நிறைய வந்துட்டு சுதேசி சூளம் காமிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட மிதவாதிகள் இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ மிதவாதிகள் முடிஞ்சிச்சு. பிசிஎம் ஏ. ஸோ பம்பாய் முதல் மாநாடு உமேஷ் சந்திர பானர்ஜி. நெக்ஸ்ட் 86 கல்கத்தா தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவுடைய இது அதான் சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 87 சென்னை பத்ருதீன் தியாப்ஜி. 88 வந்து ஹோலி ஹல்லா ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். 96 பொறுத்த வரைக்கும் அதாவது 96 படத்தில் வந்துட்டு ரஹ்மான் வந்துட்டு கல்லை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வந்து பாடிட்டு இருக்காரு. 95 5 பஞ்சு பனாரஸ் சூளயத்திரன் கிருஷ்ணருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாத இயக்கம்குள்ளே வந்துடும். இந்த கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கார் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன மிதவாதிகளில் வருவாங்க. ஓகேங்களா, இப்போ தீவிரவாதிகளில் வரும். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், இந்த லால்பால் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லால்பால் ராய் இந்த மாதிரி அந்த விஷயம்லாம் வரதை வந்து தீவிரவாதிகளில் வரும். அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரா பால், லால்பால்னு சொல்லுவாங்க. லால்பால் ஏன்னா பாருங்களா லாலா பால். ஸோ பிபின் சந்திரபால் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வன்முறையாக வந்துட்டு போராட்டங்கள் பண்ணி முன்னெடுத்துட்டு போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ 1906 தீவிரவாதிகளுடைய இது பிரியுது. அப்போ கல்கத்தா, இதுவுமே கல்கத்தா. அப்போ லாஸ்ட் எங்கே பார்த்தா 96 கல்கத்தா, இங்கேயும் 6. அந்த 6ன்றதை மறக்காதீங்க, கல். ஓகேங்களா, ஓகேங்க. அதே போல் பாருங்கள் 1886 நம்ம மேலே பார்ப்போம்ல, அதுவும் கல்கத்தா தான். ஓகேங்களா, 86 96 06 அந்த 6 வந்து கல்கத்தா. ஓகேங்களா, ஸோ அப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா, இப்போ தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணுறாங்க, சுயராஜ்யம் அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்துகிறாங்க.
ஓகே. சாரி ஹஸ்பண்ட் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஸோ 1906 வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து அங்கே ரஹ்மான் ஞாபகம் வச்சுக்காதீங்க. கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க. இங்கே இடத்துல எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயராஜ்யத்துக்கு நோ சொல்லவே மாட்டாங்க யாராக இருந்தாலும். கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சுயராஜ்யம் 6 கல் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, சுயராஜ்யத்துக்கு யாருமே நோ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரோஜா பூ வந்து ராஜா கிட்ட கொடுப்பாங்க. சுயராஜ்யம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சுயராஜ்யம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. 1907 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத் ஸ்பிளிட் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த சூரத் அப்படின்ற வேர்டுக்கும் 1907 உங்களுக்கு ரெண்டுமே ஞாபகம் இருக்கும். ஸோ தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் பிஹாரி கோஷ் அப்படின்றவர் தலைவர். இந்த மாநாட்டில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இரண்டாக பிரிக்கப்பட்டார்கள். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி கூற்று காரணங்களை கேட்கலாம். ஒன்று அந்த லீடரை மாற்றி கொடுக்கலாம், இல்லைனா வந்து தீவிரவாதிகள் மிதவாதிகள் சேர்ந்தார்கள்னு கொடுக்கலாம், இல்லை சூரத் அப்படின்றதுல வந்து கல்கத்தா பாம்பே அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம். ஸோ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஸ்பிளிட் அப்படின்றது பிரியல் தான். ஸோ வந்து உங்களுக்கு அது பெருசாக சூரத் பிளவுன்னு தான் சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி என்ன சொன்னால் 1905 வரைக்கும் கோபாலகிருஷ்ணன் வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பனாரஸ் மாநாடு வரைக்கும் மிதவாதிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தீவிரவாதிகள் வந்து 1906 கண்டினியூ பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அது வந்து 1907 பிரிகிறாங்க. தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் மாடரேட்டும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் தனியாக பிரிகிறாங்க. பிகாஸ் ஆஃப் த ரீசன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா கத்தி தான் நாங்கள் வந்து கோரிக்கைகள் மனுக்கள்லாம் வந்து கொடுப்போம்ன்றா. இன்னொருத்தர் என்ன இல்லை நான் அடித்து தூள் கிளப்போம் அப்படின்ற மாதிரி 2 பேருக்குமே வந்து அப்படியே எதிர்முனையாக 2 பேருமே இருக்கிறாங்க. அதனால 2 பேரும் பிளவுபடுறாங்க அந்த மாநாட்டில். ஸோ இன்னொன்று நம்ம வச்சுக்கோங்க, 1906 மாநாட்டில் வந்துட்டு அதாவது தாதாபாய் நௌரோஜி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஹெட்டா, அந்த மாநாட்டில் சுயராஜ்யம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு. அதே போல் ஸ்வதேசிக்கும் சுயராஜ்யத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஓகேங்களா. கோபாலகிருஷ்ண கோகலே சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்வதேசி, அந்த ரெண்டுத்துக்குமே வந்து சுதேசின்னு சொல்லுவாங்க தமிழ் ஆங்கிலத்தில். ஸோ அதை வந்து தமிழில் அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஓகேங்களா. அங்கே கோபாலகிருஷ்ணன் ஒருவர், இங்கே வந்துட்டு இவங்க ஓகேங்க. ஸோ இந்த ராஜ் பிஹாரி கோஷி எப்படின்னு ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1907 இயர் மறக்காது, சூரத் மறக்காது, மிதவாதிகள் ஏன்னா ஸ்பிளிட்டு வந்துடுது, மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிந்தார்கள் அப்படின்றத நமக்கு மறக்காது. அந்த இடத்துல நம்ம என்ன நினைவு கூறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஹாரி கோஷ்னா கோஷன் போட்டுட்டு 2 பேர் பிரிஞ்சிடுறாங்க, ஸ்பிளிட் ஆகிடுறாங்க அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. ஸோ 1916 உங்களுக்கே தெரியும் லக்னோ மாநாடு. இந்த விஷயம் தயவு செஞ்சு இந்த இயரும் அந்த லக்னோன்றதை மறந்துடாதீங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 16 வருது பார்த்தீங்களா, நீங்கள் கல்கத்தான்னு கனெக்ட் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா. சரி இன்னும் 96 1906 அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் வந்து கல்கத்தா அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இங்கே வந்து கல்கத்தான்னு கனெக்ட் பண்ணிக்காதீங்க ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916 ஹோம் ரூல் மூமெண்ட் வந்துச்சுல்ல, நீங்கள் அது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து 1916 தான் ஓகேவா. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தீவிரவாதிகள் லாஸ்ட்டாக லக்னோ. ஸோ இது வந்து தீவிரவாதிகளுடைய லக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்னால் 1906 10 வருட காலம் தீவிரவாதிகள் வந்துட்டு இவங்களாக இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே இருக்க தலைவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லக்கு அவ்வளோதான், அவங்களுக்கு லக்கு முடிஞ்சிச்சு. அப்புறம் காந்தி வந்துடுறாரு. ஸோ இது எப்படி வந்து லக்கு முடிஞ்சு அப்படின்னு அம்பிகா சரண் மஜும்தார் அப்படின்னு பார்த்தா சரணடைஞ்சிடறாங்க. அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டு இந்த 10 வருஷம் வந்துட்டு ஆட்சி பண்ணது போதும் சரணடைஞ்சிடறாங்க ஓகேங்களா. ஸோ அம்பிகா சரண் மஜும்தார் 1916 லக்னோ. இந்த மாநாட்டில் பிரிந்த காங்கிரஸ் பேக், அதாவது காங்கிரஸோட இது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒன்றிணைந்தது. அதாவது மேலும் லக்னோ பேக் மூலம் முஸ்லீம் லீக் கட்சியுடன் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஸோ லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது சரண் மஜும்தார் இருக்கார். இந்த மாநாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றிணைகிறார்கள், திருப்பி மீண்டும் ஒன்றிணைகிறார்கள். லக்னோ பேக்ட் அப்படின்ற ஒரு பேக்ட் போடப்படுது. முஸ்லீம் லீக் கட்சியோட ஒப்பந்தம் வந்துட்டு போடப்பட்டது. யார் முஸ்லீம் லீக் கட்சி கூட ஒப்பந்தம் போடுறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தா தீவிரவாதிகளோட எண்டில் 1916 லக்னோவில் மஜும்தார், அதாவது சரண் மஜும்தார் அப்படின்ற ஒரு தலைவருக்கிடையே வந்துட்டு லக்னோ பேக்ட் நடக்குது. முஸ்லீம் லீக் கூட வந்துட்டு சைன் பண்ணுறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. ஸோ அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டம் 3 ஓகே காந்தியன் ஏரான்னு சொல்லுவாங்க. காந்தியடிகளின் காலம். அவர் வந்து 1915 ஆஃப்ரிக்காலேருந்து கீழே இறங்கிட்டாரு. அவங்களுக்கே தெரியும் இந்த பிட்டன்பர்க் அந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுனால இவருக்கு வந்து கோவம் வந்து இந்தியாவுக்கு வந்து விடுதலை வாங்க வந்து வராரு. ஸோ அந்த டைம் பீரியட் ஆஃப் அகமத் மில்லிவர் அந்த இது நடக்கும். அப்புறமா வந்துட்டு சாம்ரான் சத்தியாகிரகா, அதுக்கப்புறம் கேதா சத்தியாகிரகா இதெல்லாமே நடக்கும் ஓகேங்களா. அந்த பீரியட் ஆஃப் டைமில் காந்தியடிகள் வருகைக்கு பிறகு காங்கிரஸ் மக்களின் பெரும் இயக்கமாக மாறியது. மாநாடாக நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மக்கள் வந்து ஒரு ஒரு இயக்கமாகவே மாறுறாங்க ஓகேங்களா. ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம் போன்ற பல போராட்டங்களை இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் முன்னெடுத்தது. ஸோ பாருங்கள், காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், குட் இந்தியா மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்துட்டு மூமெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்க, இயக்கம் நடத்துவாங்க. ஸோ அந்த கட்டத்தில் வந்துட்டு காங்கிரஸ் வந்து இயக்கங்களாகவே மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ 1917 பாருங்கள்
கல்கத்தா. ஓகேவா? ஸோ தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். ஏன்னா அங்கே ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அன்னி பெசன்ட் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், அண்ணாவுடைய ஒய்ஃப் அண்ணின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகிறாங்க. ஓகே, பெசன்ட் நகர் பீச்சுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, காற்று வாக்கில் அப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க. ஸோ கல்கத்தான்றப்ப காற்று வாக்கில் நடந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு போன பெண். ஓகேவா? 1917 கல்கத்தாவில். ஸோ இந்த 7ன்றதை வந்துட்டு மலை அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். 7 மலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த 7 மலையில் அன்னி வந்துட்டு கல்லுலாம் இருக்கும் மலை மேலே. ஸோ வந்து நடந்துட்டு இருக்காங்க பெசன்ட் நகர் பீச் பக்கமாக அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ 1924 பெல்காம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி தான். காந்தி வந்து என்ன பண்ணுறாரு, பெல் அடித்து எல்லாத்தையும் எழுப்பி 4 பக்கமும் நார்த் ஈஸ்ட் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் என்ன பண்ணுறாரு, 24 ஓகேங்களா, 2ன்றதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ காந்தி வந்து என்ன பண்ணுறாரு, 4 பக்கம் பெல் அடித்து எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பெல்காம் மாநாட்டுக்கு வந்துட்டு இது மட்டும்தான் ஐஎன்சியில், அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் முதல் காந்தி பங்கேற்று ஒரே மாநாடு, தலைமை தாங்கி ஒரே மாநாடு வந்து பார்த்திங்கன்னா பெல்காம். ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான மாநாடு பெல்காம். ஸோ 1917, 1886, 1906 இது எல்லாமே கல்கத்தா நடக்கும். 1916 உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அந்த இயர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, லக்னோவில் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1925 அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அன்னி பெசன்ட் வந்துட்டு முதல் தேசிய காங்கிரஸில் முதல் பெண் தலைவர் தான். எப்படி அப்படின்னா, அந்நிய நாட்டோடைய பெண் தலைவர். அவங்க வந்து இந்தியாவை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் வந்துட்டு எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராட்லேருந்து, அதாவது வெளிநாடுகள்லேருந்து வந்துட்டு முதல் பெண் தாங்கியவர். அங்கே எப்படி வந்து நமக்கு வந்து இந்த முஸ்லீம் தலைவர் ஃபெரோஷா அந்த மாதிரி பார்த்தோமோ, பத்ருதீன் தியாப்ஜி அந்த மாதிரி பார்த்தோமோ, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்கன்னா, அது எப்படி ஆங்கில தலைவராக இருந்தாலும் முஸ்லீம் தலைவராக முதலாக இருந்தார்களோ, அதே மாதிரி வந்துட்டு அந்நியராக இருந்தவர்கள். சாரிங்க, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால கால்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1925 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்பூர் மாநாடு வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ கான்பூர் மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க, முதல் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் தலைவர் வந்துட்டு பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா? 1925 இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா, பெரியார் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரோஜினி நாயுடு வந்து ஐஎன்சியோட தலைவராக இருக்காங்க கான்பூரில். ஓகேவா? இந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்பூர் சரோஜினி நாயுடு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வயசாகும் போது சரோஜினி நாயுடு வந்து காணாமல் போயிடுறாங்க. ஸோ 25 வயசாகும் போது சரோஜினி நாயுடு காணாமல் போயிடுறாங்க. ஸோ 1929 லாகூர் மாநாடு. இந்த மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு பங்கேற்கிறாங்க. இதில் தான் பூர்ண சுயராஜ்யம், அதாவது முழு சுதந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கொண்டு வரப்படுகிறது, தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஸோ 1929 வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகூர் மாநாடு, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து லா படிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அவர்கிட்ட வந்துட்டு 10 சட்டம் இல்லை, நீங்கள் 9 சட்டம் பேசினா கூடமே வந்துட்டு அவர் வந்து கிளியர் பண்ணிடுவார், லா படிச்சிருந்தா. ஸோ லாகூருக்கு லா, ஜவஹர்லால் நேரு லா படிச்சிருக்காரு. தென் 29 9-10 சட்டம் எந்த சட்டமாக இருந்தாலும் பார்த்துப்பாரு. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் மேட்ச் ஆகலை, பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1931 அப்படின்னும் போது கராச்சி. ஓகேங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த மாநாட்டில் அடிப்படை உரிமைகள் மற்றும் தேசிய பொருளாதார திட்டங்கள் குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஸோ 1931 பொறுத்த வரைக்கும் கராச்சி. ஸோ கராச்சினா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் தான் ஞாபகம் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ கராச்சி ரயில்வே ஸ்டேஷன். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா வந்துட்டு 31 ட்ராக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 31 ட்ராக் இருக்குது, இல்லைனா 31 காரம் மிளகா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 காரம் மிளகாவை வள்ளல் மாதிரி சாப்பிட்டாரு. ஓகே, வள்ளல் மாதிரி சாப்பிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 கராச்சி, அதாவது 31 கார மிளகாவை சர்தார் வல்லபாய் பட்டேல்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, கார மிளகான்றது கராச்சி, 31ன்றது ஒரு நம்பர். ஓகே, 1931 வள்ளல்னா வந்துட்டு வல்ல அந்த மாதிரி சாப்பிட்டார் அவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாநாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடிப்படை உரிமைகள் அப்படி ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்படை உரிமைகள் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த உரிமைகளும் நேஷன் எக்கானாமிக்கலோடைய பிளானிங்ஸும் வந்துட்டு இந்த மாநாட்டில், அதாவது கராச்சி மாநாட்டில் இது எப்படி கனெக்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு பார்த்தா, காரம் சாப்பிட்டதுனால வந்து இது என்னுடைய உரிமை இல்லை, இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், பொருளாதாரம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணுன்றதால மிளகா வாங்கும்போது எக்கனாமிக்கல் வருமா, காசு கொடுப்போமா, அதனால நான் வாங்கி சாப்பிட்றேன், இந்தியாவோட எக்கனாமிக்கல் வளரணும், அதனால தான் வள்ளல் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. ஸோ 1938-39 அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லாஸ்ட் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துடும் 38 39லாம். ரெண்டுத்துலேயுமே ஹரிபுரா புரான்னு வந்து பார்த்தீங்கன்னா புரானா அதாவது சுபாஷ் சந்திர போஸ். ஏன் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிங்கன்னா அவர் ஜப்பானுக்கு போவார், சிங்கப்பூர் போவார், மலேசியா போவார், எல்லா இடத்துலையும் ஜெர்மனிக்கு போவார். ஹெல்ப் கேட்க வந்து புறா மாதிரி பறந்து இந்தியாவுக்காக போயிட்டே இருப்பார். ஸோ ஹரிபுரா சுபாஷ் சந்திர போஸ். ஸோ 38 வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பக்கம் வரும். ஸோ வந்து ஷார்ட்கட் 38 39 நேஷனல் பிளானிங் கமிட்டியை 38 வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அமைக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது தேசிய திட்டக்குழுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து 38 சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலே வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ 1939 திரிபுரா தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். இவர் காந்தியால் ஆதரிக்கப்பட்ட பட்டாபி சீதாராமையாவை தோற்கடித்து தலைவரானார். பின்னர் காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகினார். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வந்து வாக்குவாதம் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து அந்த அகிம்சா வந்துட்டு நான் வைலன்ஸ் ஃபாலோ பண்ணுவார். ஆனால் இவர் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவார்னா வந்துட்டு பிளட் பாலிசி ஃபாலோ பண்ணுவார். நீங்கள் வந்து ரத்தத்தை கொடுங்க, உயிரை கொடுங்க, நான் வந்து சுதந்திரம் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி இவர் ஃபாலோ பண்ணுவார். ஸோ 2 பேருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கான அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட மரியாதை 2 பேருமே கொடுத்துக்கிட்டால் கூடமே அவர்களுடைய முரண்பாடுகள் அதிகமாகுது. அதனால் என்ன பண்ணுறாரு காந்தி வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒருத்தர் நிற்க வைக்கிறாங்க அந்த எலெக்ஷனுக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா. அவரை வந்து வின் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். எந்த மாநாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா மாநாட்டில். ஃபஸ்ட்டு தான் வரும், அதுக்கப்புறம் தீ வரும். ஓகே, நான் வச்சுக்கோங்க ஆல்பபெட்டிக்கில். பட் ஆனால் அது சான்ஸ்கிரிட் தான், இருந்தாலும் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஏன்னா மறந்துடக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே திரிபுரா ஹரிபுரா ரெண்டுமே வந்துட்டு இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ திரிபுரா மாநாட்டில் தான் நடக்குது. பட்டாபி சீதாராமையா வந்து தெரிஞ்சு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தோற்று போயிடுறாரு. அதனால் வந்து காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் பதவி வந்து விலகிடுறாரு. ஓகே, காங்கிரஸ் பதவி வந்து காந்தி விலகல், சுபாஷ் சந்திர போஸ் விலகுவார். ஸோ 1940 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்கார் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து மாநாடு நடக்கும். தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். இந்த மாநாடு நடந்தபோது தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் தொடங்கியது. அதாவது ஆசாத் வந்து 1940 45 வரை தலைவராக இவர் தான் இருக்காது. கிட்டத்தட்ட 5 வருஷம் இவர் தான் தலைவராக இருக்கும். ஓகேனா காந்திய நேரால். ஸோ அப்படி இருக்கிறச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940 வந்து ஒரு கார் வாங்குறான். 4 வீல் வச்சு ஒரு கார் வாங்குறேன். ஸோ 0 சேர்த்துக்கோங்க. ஒரு கார் வாங்குறேன். நான் வந்து 40 லட்சம் கொடுத்து ஒரு ஆடி இல்லை BMW அந்த மாதிரி ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த காரில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனியாக வந்து அந்த காரை ஓட்டிட்டு நான் வந்து சத்தியாகிரகத்துக்கு போகிறேன். தனிநகர் சத்தியாகிரகம். ஸோ வந்து 40 to 45 5 வருஷம் அந்த காரை வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதனால் எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இது ரொம்ப அசாராதனவன் எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து அசராதவன் அப்படின்னு சொல்லிட்டு அசாத் அப்படின்னு அசராதவன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வந்து 4 வீல் வச்ச ஒரு காரை 40 லட்சத்துக்கு வாங்குறேன், இல்லை 40 லட்சத்துக்கு ஒரு காரை வாங்குறேன். அந்த காரை நான் தனியாக எடுத்துகிட்டு சத்தியாகிரக போராட்டத்துக்கு போகிறேன். ஸோ அதனால் வந்து அந்த காரை வந்து நான் 5 வருஷம் அப்படியே வச்சுருந்ததுனால எனக்கு அசராதவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ 1947 ஸோ லாஸ்ட் இதான். ஓகேங்களா, ஸோ மீரத் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆச்சரிய கிருபாலினி அப்படின்ற. ஸோ இந்த மாநாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டு மீரத் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா ஆச்சரிய கிருபாலினி. ஸோ இப்போ வந்து ஆச்சரியமாக ஏதாவது விஷயம் பற்றி நம்ம என்ன ஒரு ஒருத்தரை மீட் பண்ணுறோம், அவங்க வந்து ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம்ல, ரொம்ப சர்ப்ரைஸ்டாக பார்ப்போம்ல. ஸோ மீரத் மீட் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆச்சரிய கிருபாலினி. ஸோ அது வந்து உங்களுக்கு 25 மினிட்ஸ் கிட்ட ஆகலாம். பட் வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் பார்த்தீங்கன்னா மறக்கவே மறக்காது. இப்போ ஓகே கல்கத்தா, அப்போ 16னா என்ன, இப்போ கல்கத்தாவில் ஹோம் ரூல் மூமெண்ட் நடந்துச்சா. ஸோ அந்த டைம் அப்போ லக் இருந்தாலும் லாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க தீவிரவாதம். ஸோ ஓகே, அப்போ 1905 ஸ்ப்ளிட் ஆனாங்க. அப்போ 2 பேர் ஸ்ப்ளிட் ஆனாங்க. அப்புறம் வந்து 1924 அப்போ 4 டைம் வந்து பெல் அடிக்கிறார். யாருன்னா பெல்கம். ஸோ பெல் அடிக்கிறார் காந்தி. ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈரமாக இருக்காது. மேக்ஸிமம் இந்த 3 கட்டமாக பிரிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈரமாக இருக்காது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.